எப்பொழுது பார்த்தாலும் வேண்டுமென்ற திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் செய்து கொண்டிருந்தா எப்படி தமிழ்நாட்டுக்கு திட்டம் கிடைக்கும், நிதி கிடைக்கும்? ஆளுகின்ற போதே திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் போதே நிதி பெற முடியல. இப்போ பாரதிய ஜனதா திமுக வெவ்வேறு கொள்கை கொண்ட கட்சியா இருக்குது, இணக்கமான இல்ல. இன்றைக்கு தேர்தல் நடக்க இருக்கின்ற வரைதான் நாம பேசலாம். தேர்தல் நடக்கின்ற வரைதான் இன்றைக்கு கட்சிக்குள்ள வேறுபாடு இருக்கலாம். தேர்தல் முடிந்த பிறகு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டியது ஆளுகின்ற கட்சியுடைய கடமை அல்லவா? சொல்லுங்க, உண்மைதானே? எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்க? 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்க? அந்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற முடியும்? மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து அவளுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து அதை முறையாக அணுகி பெற்றிருக்கலாம். 5 ஆண்டு காலம் தமிழக மக்களை குட்டிச்சோறாக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு பலன்கள் இந்த ஆட்சியாளர்களை கிடைக்காம போனதுதான் இந்த ஆட்சியோட சாதனை. சிந்திச்சு பாருங்க. இந்த கொடி பறக்குதுல்ல, எதில் பறக்குதுங்க? காற்றுல தான் பறக்குது. கண்ணில் பார்க்க முடியுதா? காற்றில் கண்ணில் பார்க்க முடியாத, நம்ம கண்ணில் கூட பார்க்க முடியல, அதில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. 2G ஸ்பெக்ட்ரம் அத 1,74,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கிறீங்க. வழக்கு அப்படியே என்ன நிலையில் இருக்குது? வழக்கு நிலையில் இருக்குது. அப்போ எதிர்கட்சி எல்லாம் இல்ல, காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் அப்பொழுதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அதில் ஒரு அமைச்சர் மீது வழக்கு போட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இன்னொரு அம்மா இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்குது, யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அம்மா என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்குது. அந்த அம்மா நாட்டு மக்கள் மறந்துட்டாங்க, என்னை பற்றி பேசினா தானே அது ஏதாவது பத்திரிகையில் வரும்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களும் இன்னொரு திகார் ஜெயிலில் இருந்தாங்களா இல்லையா? யாரு? மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி, திமுக அங்க அங்கம் வைக்குது. அப்பவே சிறையில் இருந்தவர்கள் தான் இவர்கள். இவர்கள் நம்மை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்குதா? இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் நிறைந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். ஊழல் என்றால் திமுக, திமுக என்றால் ஊழல். ரெண்டையும் பிரிக்க முடியாது. பிரிக்க முடியுமா? இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது. எந்த மாநிலத்திலும் ஊழலுக்காக ஒரு அரசாங்கம் கலைக்கப்படவில்லை. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.